வெல்கம் டு பணியும் வைப்பும். எஸ்எஸ்சி ஜிடி 2025 எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரியில எக்ஸாம்னால அப்ராக்சிமேட்லி 30 டேஸ் வந்து இந்த எக்ஸாம் இருக்கு. இந்த வீடியோல இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த டாபிக்ஸ் அந்த 30 டேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றது, மார்க் டெஸ்ட் போடலாமா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதோட சேர்த்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்றது, இதெல்லாம் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ரஷ்மி, நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா 100 மார்க் மேல வந்து எடுக்க முடியும். இது லாஸ்ட் இயர் 2023ல வந்து எடுத்த மார்க். ரா ஸ்கோர் மட்டும் நம்ம 100க்கு மேல எடுத்துட்டா நார்மலைஸ் ஸ்கோர் நல்லாவே எகுரும். இதை வச்சு சிஏபிஎஃபோட எந்த ஃபோர்ஸ்க்கான ஈஸியா நம்ம குவாலிஃபைட் ஆகலாம். ஸோ அதனால இது எப்படி எடுக்கிறது அதை மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்றேன். எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மென்டல் மோட்டிவேஷன் வேணும்னா அதுக்கு முக்கியமானது வந்து அதுல இருக்கிற வேகன்சி தான். இந்த வருஷம் 2025க்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 40,000 வேகன்சி இருந்தது. 40,000 வேகன்சி இருக்கு. இந்த மைண்ட் செட்டை வந்து ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க. எவ்ரிடே வந்து நான் யோசிங்க, 40,000 கிட்ட வேகன்சி இருக்கு, நம்மளுக்கு தேவை ஒரு வேகன்சி, அந்த ஒரு வேகன்சி நம்மளால ஈஸியா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எவ்ரிடே நீங்க யோசிக்கும் போது உங்களை நல்லாவே வந்து மோட்டிவேட் பண்ணும். நீங்க மோட்டிவேஷன் நல்லா இருந்தா போதும், நம்மளால எவ்வளவு வேணா வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த எக்ஸாமோட கம்ப்ளீட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா மொத்தம் 4 ஸ்டேஜ்ல இருக்கும். நம்மளுக்கு தேவையானது ரிட்டன் தான். ரிட்டன் நம்ம கிளியர் பண்ணிட்டா அந்த ரிட்டன் கிளியர் பண்ண ஒரு மோட்டிவேஷனை நம்ம மிச்சருக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ண வச்சிடும். இப்ப இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 விதமான வந்து செக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. மொத்தம் 80 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னால 160 மார்க் இருக்கும். ஆனா டைம் பார்த்தோம்னா 1 ஹவர் சம். 1 ஹவர் 80 கொஸ்டின் சால்வ் பண்றது ஈஸிலாம் கிடையவே கிடையாது. நிறைய எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்ட் பார்த்துருக்கேன். அவங்க மார்க் டெஸ்ட்ல நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் அதே எக்ஸாம்ல பார்த்தா ஸ்கோர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுக்கு ரீசன் இந்த 1 ஹவர் அவங்க ஒழுங்கா வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிற டைம் 60 நிமிஷம் இருக்கு. இந்த 60 நிமிஷம் நீங்க எப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்னா, அதாவது 20 நிமிஷம் அதே மாதிரி வந்து 40 நிமிஷம் அப்படி பிரிச்சுக்கணும். இந்த 40 நிமிஷம் 20 நிமிஷம் எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல அந்த 20 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 20 நிமிஷத்துல நீங்க இந்த ஜென்ரல் நாலேஜையும் இங்கிலீஷையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. 20 நிமிஷத்துக்குள்ள இந்த 2 இதையும் நீங்க முடிச்சிடணும். மிச்சம் இருக்கு 40 நிமிஷம். அந்த 40 நிமிஷத்தை நீங்க எதுல போடணும்னா இன்டெலிஜென்ஸையும் மேக்ஸ்லையும் நீங்க செலவு பண்ணுங்க. இதுக்கு நான் இந்த வேலை சொல்றேன்னா, முதல்ல அந்த 20 நிமிஷத்துல உங்களால எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ, ஜென்ரல் அவேர்னன்ஸ்லையும் இங்கிலீஷ்ல எத்தனை கொஸ்டின், இப்ப மொத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 40 கொஸ்டின். இந்த 40 கொஸ்டின்ல உங்களால ஒரு 25 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுன்னா இட்ஸ் ஓகே. அந்த 20 நிமிஷத்துல நம்ம அந்த 25 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிட்டோம். அந்த 20 நிமிஷம் முடிஞ்சோடனே நீங்க என்ன பண்ணணும், மிச்சம் இருக்கிற டாபிக்கான இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸையும் மேக்ஸையும் தொட ஆரம்பிச்சிடும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த 25 கொஸ்டின் நீங்க நல்லாவே வந்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க. உங்க மைண்ட் என்ன சொல்லுன்னா, நம்ம நல்ல கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கோம், எல்லாமே கரெக்டான ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி மைண்ட் செட் இருக்கும். அப்ப நீங்க இன்டெலிஜென்ஸையும் மேக்ஸையும் சால்வ் பண்ணும்போது உங்க மைண்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். தாராளமா மிச்சம் இருக்கிற 40 நிமிஷத்துல நிறைய கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணலாம். இன்டெலிஜென்ஸ்ல நான் 60 கொஸ்டின் கேட்கிறேன்னா உங்களால எனக்கு தெரிஞ்சு 18 கொஸ்டின் தாராளமா, 18 ரொம்ப மினிமம் சொல்றேன், 20 கொஸ்டினுமே ஈஸியா சால்வ் பண்ணலாம். பட் அப்படியே நீங்க மேக்ஸ்ல இதுல வந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உங்களால வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின் போட முடிஞ்சாவே ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு எல்லா கொஸ்டின் தேவையில்ல. கட் ஆஃப் மார்க் வந்தா போதும். ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம தேவையில்ல. இதை மைண்ட்ல வச்சு ஆல்வேஸ் வந்து ரொம்ப பண்ணுங்க. இப்ப இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே டீடைல் சிலபஸ் நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கிற சப்ஜெக்டை நம்ம ரேண்டமா ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன்னா டைம் நம்ம கம்மியா தான் இருக்கு. 30 நாள் தான் இருக்குன்னா இந்த 30 நாள் எப்படி வந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் மார்க் வந்து கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்லயும் எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே இந்த டாபிக்கு அதிகமான டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த வேலை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல ஈஸியான கொஸ்டின் வரும்போது உங்களால ஒரு 30 செகண்ட்லேயே வந்து சால்வ் பண்ண முடியும். இதே கஷ்டமான வந்துன்னா ஒரு டாபிக்ஸ்ல வருதா அதை நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1 மினிட்ஸ்ல கூட அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா முதல்ல நம்ம என்ன டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரியல, அதுதான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி மேக்ஸ் மேத்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க. இந்த 20 கொஸ்டின்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ற டாபிக் அப்படின்னு பாருங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஜிடியை பொறுத்தளவுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன்ல நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது வால்யூம் ஃபார்முலா இருக்கும். ஸோ வால்யூம் ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கேன். அதே மாதிரி கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா இருக்கும். ஸோ இதுதான் அடிக்கடி கேட்பாங்க. இந்த ஏரியாவை நீங்க அகைன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன், இதோட சேர்த்து பர்சன்டேஜ்மே ஆட் பண்ணுங்க. அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், மார்க்கோட டிஸ்ட்ரிபியூஷன்ல அதிகமான கொஸ்டின் இதுல கேட்பாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல தான் அதிகமாக கேட்பாங்க. மிச்சம் எல்லாத்துலயுமே வந்துன்னா ஒரு ரேண்டமா வரும். மென்சுரேஷன்ல மினிமம் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப என்னன்னா மென்சுரேஷன், சிம்பிளிஃபிகேஷன் இதுல நீங்க அதிகமா கவனம் கொடுத்து
ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு ஆல்ரெடி இந்த டாபிக்ஸோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, டைரக்ட்டா ப்ரீவியஸ் கொஸ்டின் போகலாம். இல்ல பேசிக்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அந்த பேசிக்ஸ நீங்க எங்க லேர்ன் பண்ணலாம்? இது எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் இருக்கும். அந்த சேனல இந்த மேம் வந்து என்னன்னா மேத்ஸ்க்கான கிளாஸ் எடுத்துப்பாங்க. இதுல ஒவ்வொரு டாபிக்ஸுமே 1 ஹவர் வந்து என்ன எடுத்திருப்பாங்க. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, இத நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாபிக்ஸும் 1 ஹவர்ல கவர் பண்ணா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பிரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே இது இப்ப எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த டாபிக்கு ஒரு 6 மணி நேரமா வந்துன்னா வீடியோ குடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, முதல்ல இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு 1 ஹவர் மைண்ட் நல்லா இருக்கும். மிச்சம் போக போக வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். அதனால என்னன்னா, ஒவ்வொரு டாபிக்கும் 1 ஹவர் பாக்குறது மேக்ஸிமம் எனஃபா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாருங்க. இதுக்கான லிங்க் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமானது ப்ரீவியஸ் கொஸ்டின். எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்மளோட சேனலே கவர் பண்ணினோம். இல்ல மேத்தோட ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக், ரீசனிங்கோட டாபிக், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னன்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக் இது எல்லாத்தையுமே வந்து பிளேலிஸ்டா வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தா, அடுத்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் அவேர்னன்ஸ். ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா நிறைய இன்ஸ்டியூட்ல நீங்க வேற எங்கேயா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அவங்க என்னன்னா லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர் கொடுத்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுல தான் வரும்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் வரலன்னா சொல்லலாம். கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்களேன் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்துன்னா எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஜிடிலே நல்லாவே கேட்பாங்க. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா இந்த கரண்ட் அஃபேர்ல 5 கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கலாம். 5 கொஸ்டின்ல நீங்க அந்த ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களால 2 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற அந்த 3 கொஸ்டின் இருக்குல்ல அது யாராலுமே சால்வ் பண்ண முடியாது. நீங்க யார்கிட்ட வேணா கேட்டுக்குங்க. என்னதான் நீங்க கரண்ட் அஃபேர் என்ன சோர்ஸ வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களால வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் தெரியாம தான் போகும். இப்படி 3 to 4 கொஸ்டின் யாருமே ஆன்சர் பண்ண முடியாத ஒரு டாபிக்ல போயிட்டு எதுக்கு நம்ம ஒரு வருஷம் கரண்ட் அஃபேரை ப்ரிப்பேர் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மந்த்தும் வந்து அவ்வளோ கரண்ட் அஃபேர் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து சில இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க, சில யூடியூப் சேனல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். நான் டைம் வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமை நீங்க வேற எதுல கொடுக்கலன்னா மிச்சம் இருக்கிற டாபிக்ல ஹிஸ்டரியில கொடுங்க, ஜியோகிராஃபில கொடுங்க, பாலிடிக் கொடுங்க, சயின்ஸ்ல கொடுங்க, முக்கியமா ஸ்டாட்டிக் ஜிகேல கொடுங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல ஆல்வேஸ் வந்து ஒரு 5 to 6 டாபிக்ஸ் தான் இருக்கும். அந்த 6 டாபிக்ஸ்குள்ள தான் வந்து கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரி இப்ப இந்த ஃபண்டமெண்டல் டாபிக் இதை நான் எங்க ப்ரிப்பேர் பண்றது? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்களா இதெல்லாம் நான் எங்க ப்ரிப்பேர் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் ஸ்ட்ராட்டஜிக்கான ஆல் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் சயின்ஸுக்கு வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணதுனால பிசிக்ஸும் பயாலஜி தான் வந்து என்னன்னா எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான். இந்த கோர்ஸுக்கான நான் சோர்ஸ் டாபிக் அப்படின்னு பார்த்தா என்சிஆர்டியோட ஸ்கூல் புக்கு பிளஸ் நம்ம தமிழ்நாடோட வந்து ஸ்கூல் புக் அதோட சயின்ஸ் புக்ல இருந்து தான் நான் சோர்ஸா எடுத்து டாபிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு கம்மியான வீடு தான் இருக்கு. இல்ல உங்களுக்கு இருந்துன்னா கம்ப்ளீட் டீடைல் எல்லா இதுமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எய்ம் டிஎனே ஃபாலோ பண்ணுங்க. எய்ம் டிஎன்ல எம்டிஎஸ்ல ஃபண்டமெண்டல் டாபிக் லைக் எக்கானமி, பிசிக்ஸ், ஜியோகிராஃபி, இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்டரி, இங்கிலீஷ், பயாலஜி எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. இதையே நீங்க பார்த்தாவே போதும். எதுக்கு நான் எம்டிஎஸ் சொல்றேன் அப்படின்னா எஸ்எஸ்சியில பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ல வேற எதுல கேட்டாங்களோ அதை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றதுனால இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற டாபிக் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்சி ஜிடில கேட்கிற டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் மட்டும் தான். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதோட எக்ஸ்ட்ரா டாபிக்கான டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது எல்லாமே கேட்க மாட்டாங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இடியம் அண்ட் ஃப்ரேசஸ், அதாவது பழமொழி ரிலேட்டடா வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டாபிக்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மிச்சம் இருக்கிறது கூட ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இதை கூட நம்ம வந்து லாஜிக்கலா ஆன்சர் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இதோட சேர்த்து ஃபைனலா ஒரு பேசேஜ் வரும். பேசேஜ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அது எல்லாருக்குமே ஈஸியா தான் இருக்கும். இதை நீங்க மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. இப்ப இதுக்கு எங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல எம்டிஎஸ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அதுல பர்டிகுலரா அந்த இடியம்ஸ்ல 3 பார்ட் வந்து போட்டிருப்போம். இதுல ஒன்னுலயும் ஒரு 20 வந்து இடியம்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். அப்படி எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 60 இடியம்ஸ் வந்து இருக்கும். இந்த இது நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது எஸ்எஸ்சில வந்து ப்ரீவியஸ்ல கேட்டதுனால இது ரிப்பீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க்மே இந்த வீடியோ நான் அட்டாச் பண்றேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நான் கம்ப்ளீட் இங்கிலீஷ்மே நான் லேர்ன் பண்ணணும், பேசிக்கா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எய்ம் டிஎன் சேனல்ல ஆங்கிலம் அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதுல ப்ராப்பரா கம்ப்ளீட் இங்கிலீஷ்க்கான ஒவ்வொரு டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்க பேசிக்கா லேர்ன் பண்ணணும்னா இதை நீங்க லேர்ன் பண்ணலாம். அடுத்து ஃபைனலா இருக்கிற டாபிக் வந்து ரீசனிங். ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு நீங்க பேசிக் ஃபண்டமெண்டலா நான் லேர்ன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது லேர்ன் பண்றீங்கன்னா அது தேவையில்லாதான். ஏன்னா ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு எங்கேயும் லேர்ன் பண்ண தேவையில்லை. நீங்க டைரக்டா என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுங்க. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுங்க. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து
அதுல 20 கொஸ்டின் ஒரு செட்ல இருக்கும். அந்த 20 கொஸ்டினை மினிமம் டைம் வைங்க ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷத்துல உங்களால அந்த 20 கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா நீங்க வேற எங்கேயுமே லேர்ன் பண்ண தேவையில்ல. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே பார்த்தாவே போதுமானது. இது சில டாபிக்ஸ் மட்டும் நீங்க வந்து என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அது என்னென்ன டாபிக்னா கோடிங் அண்ட் டீகோடிங் போட வேண்டியிருக்கும். மிஸ்ஸிங் டேர்ம்ஸ், மிஸ்ஸிங் நம்பர்ல இருந்து கேட்பாங்க அது. அதே மாதிரி சிலர்ஜிசமும் வந்து என்னன்னா கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம கிளாரிட்டியா இருந்தோம்னா இதுல இருந்து ஒரு மினிமம் 2ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி பேப்பர் ஃபோல்டிங் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது சந்திரமேத் சார் வந்து என்னன்னா அவரோட இதுல வந்து நார்மல் யூடியூப்லயே வந்து என்ன கவர் பண்ணி போட்டிருப்பாரு. அது நீங்க ஒரு வீடியோ பார்த்தாவே போதும். இந்த பேப்பர் ஃபோல்டிங் ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். மிச்சம் இருக்க டாபிக்ல கொஞ்சம் சிம்பிளான டாபிக் தான். இந்த மிரர் இமேஜ், ஹிடன் ஃபிகர், கம்ப்ளீட் ஃபிகர் இது எல்லாத்தையுமே நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து லேர்ன் பண்ணாவே வந்து போதுமானதா இருக்கும். ரீசனிங்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இதுல 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்கன்னா எல்லாராலுமே 20 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 18 கொஸ்டினாவது வந்து சால்வ் பண்ற அளவுக்கு தான் அவங்க ஈஸியா தான் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க எவ்வளவு ஓனா உங்களோட டைம் எடுத்து நீங்க வந்து என்ன சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க எந்த வெப்சைட் வேணா போகலாம். கூகுள்ல போயிட்டு எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். அதுல அடாவோட 24x7 அதோட வெப்சைட்ல 2024ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இல்ல ஏதாவது ஒரு ஷிஃப்டோட வந்து கொஸ்டின் எடுத்துக்க. அந்த ஷிஃப்ட்ல ரீசனிங்ல 20 கொஸ்டின் இருக்கும். இந்த 20 கொஸ்டினை டைமிங் நீங்க வச்சுக்கோங்க. ஓன் டைமிங் 15 நிமிஷத்துல சால்வ் பண்ண நினைச்ச வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இந்த 4 சப்ஜெக்டை நீங்க அப்படியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பேரலா நீங்க என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் வந்து போடணும். மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 10-15 டெஸ்ட்லாம் தேவையில்லை. வெறும் 3 டெஸ்ட் வந்து எடுங்க. 3 டெஸ்ட் ப்ராப்பர் கம்ப்ளீட் மார்க் டெஸ்டா எடுங்க. அப்படி நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னா எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சப்ஜெக்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மார்க் டெஸ்ட் நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.